Future Vision Study Center, Salem. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல வைஸ் பிரசிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம கேட்டோமா, டு அசிஸ்ட் த பிரசிடென்ட் அண்ட் டு கண்டக்ட் த ராஜ்யசபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹி ஹாஸ் டூ ரோல் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு டூயல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டு அசிஸ்ட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. த செகண்ட் ஒன் இஸ் டு கண்டக்ட் த ராஜ்யசபா, தட் இஸ் கால்ட் எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன். ஸோ பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு தெரியும் எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the method of vice president அப்படிங்கிற மெத்தட்ல என்ன விஷயங்களா இருக்கு, the description of vice president யார் அப்படிங்கிறதும், then the election of vice president. so vice president ஓட எலெக்ஷன் எப்படி வந்து நடக்கும் அப்படின்னும், ஸோ அதற்கு அடுத்து அவருக்கான டேர்ம், salary, இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். so let's start with vice president description. he was an ex officio chairman of Rajya Sabha. ex officio means additional charge, அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தமிழ்ல வந்து பதவி வழி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, பதவி வழி. ஸோ யார் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட சேர்மன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் செகண்ட் ஒன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேஷுவல் வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப் பிரசிடென்டோட கேஷுவல் வேக்கன்சிஸ்ல அவரோட ஃபங்க்ஷனை வந்து இவர் வந்து கேரி பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாக்டா சொன்னா the functions of president is hand over to vice president when he is not available. so இதுதான் கான்செப்ட். president available இல்லாதப்போ vice president அத ஃபங்க்ஷன் பண்ணுவார் அப்படி நம்ம சொல்லலாம். so if the president removed from his post or the validity of the president is ended, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கேரி பண்ணிப்பாரு, நாட் மோர் தென் 6 months அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட் நாட் மோர் தென் 6 months அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ 6 மாசத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. he elected in the method of indirect election. சரிங்களா? indirect election பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லுது? 66(1). ஸோ ஆர்டிகல் 66 subclass 1 describes about the indirect election of vice president. That describes the electoral college. Electoral college consists of member of parliament only அப்படி நம்ம சொல்லலாம். So member of parliament, we have the houses called Lok Sabha and Rajya Sabha. so இதுல ரெண்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் இவரோட எலக்டோரல் காலேஜ்ல இருப்பாங்க. எலக்டோரல் காலேஜ் nothing but the voters for the vice presidential election அப்படி நம்ம சொல்லலாம். now இந்த MPs வந்து nominated MPs including அப்படி நம்ம சொல்லலாம். so however நம்ம எப்படி பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லோக் சபால இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியன் உட்பட 2 ஆங்கிலோ இந்தியன் இருப்பாங்க. சரிங்களா? so 2 number of ஆங்கிலோ இந்தியன்ஸ் உட்பட voting rights இருக்கு. as well as ராஜ்யசபால 12 nominated members இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, voting rights இருக்கு. so now let us consider the electoral college consists of only member of parliament. member of parliament மட்டும் தான் இருப்பாங்க, MLAs வந்து கிடையாது அப்படி நம்ம சொல்லலாம். so we can divide it Lok Sabha and Rajya Sabha including nominated members. that is the electoral college for the vice president election. vice presidential election also a indirect election which is conducted by election commission of India. so both president and vice president elections were conducted by election commission of India அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? so அப்ப இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கடா, deposit amount. so deposit amount is 15,000 which is deposited in Reserve Bank of India. so if you secure the deposit amount you can get 1/6 of vote அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? so if the vice presidential candidate secure 1/6 of vote, the deposit amount also retained அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப 15,000 அப்படிங்கறத அந்த டெபாசிட் அமௌண்ட்டை செக்யூர் பண்றதுக்கு 6ல 1 பங்கு votes வந்து வாங்கணும் அப்படி நம்ம சொல்லலாம். சோ இதுதான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம். சரிங்க? சோ அப்ப எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரவரி பிரசிடென்டா ஒர்க் பண்றது, தென் எலக்டோரல் காலேஜ் ஒர்க் பண்றது, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சோ குவாலிஃபிகேஷனுக்கு முன்னாடி இந்த எலக்டர்ஸ் ப்ரொபோசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ நம்ம எப்படி பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு பார்த்தோமா, 50 மெம்பர்ஸ் 50 electors proposal, 50 electors second அப்படி நம்ம சொல்லிருப்போம். சரிங்களா? சோ அந்த மாதிரி 20 பேர் முன்மொழியணும், 20 பேர் வழிமொழியணும். சரிங்களா? 20 members proposal, 20 members வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டர்ஸ் அப்படி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? இது வந்து வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் குவாலிஃபிகேஷன். சோ குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது he should be citizen of India. He should be citizen of India. Age of 35. It is similar to
similar qualification to president election. So அப்படியே இருக்கும் அப்படி நம்ம சொல்லலாம். Then he has a knowledge or qualification equal to Rajya Sabha member. சரிங்களா? So vice president வந்து Rajya Sabha memberக்கு உண்டான குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணக்கூடிய தகுதி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப பிரசிடென்ட் அப்படின்னா ஒரு லோக்சபா உறுப்பினருக்கு எவ்வளவு தகுதி வேணுமோ, எவ்வளவு குவாலிஃபிகேஷன் வேணுமோ அதுல அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த கிளாரிட்டியா புரிஞ்சுக்கலாம். வைஸ் பிரசிடென்டோ அல்லது பிரசிடென்டோ அவங்க லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ மெம்பர்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ ஓகே. ஆனா இவர் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனா இருக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து term is 5 years அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? as usual president election president also had the term 5 years அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? after that the salary 4 lakh per month அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4 lakh per month is the salary அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். then affirmation is given by president of India. so அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா vice president was take oath from president of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப அஃபர்மேஷன்னா என்ன? உறுதிமொழி எடுத்துக்கிறது. இந்த ஒரு பதவி ஏற்பின் பொழுது பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் மெத்தட் ஆஃப் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பீச்மெண்ட். ஸோ இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் பதவி நீக்கம் செய்யறது. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்துருப்போம் 1/4 இனிஷியேஷன் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 1/4னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபா இருக்கு. ராஜ்யசபால 250 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன். அதுல 4/1 உறுப்பினர்கள், சரிங்களா, 1/4 அவங்க வந்து இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷனா இனிஷியேட் பண்ணும். ஸோ இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது மீது டிஸ்கஷன் நடக்கும், அது மீது ஓட்டிங் நடக்கும். அப்ப 2/3 ஆன்டி மெஜாரிட்டி காட்டா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எதிராக ஆன்டி மெஜாரிட்டி காட்டணுமா, he will be ruled out அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? he will be impeached ன்னு சொல்லலாம். அவர் பதவியை விட்டு நீக்கப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். impeachment procedure 1/4 initiation. now let us take note of it. Rajya Sabha, the impeachment resolution of vice president only introduced in Rajya Sabha. so இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். let us compare with president. so president or impeachment resolution can be initiated in the either of the house. ரெண்டு ஹவுஸ்ல எதுல வேணா என்ன பண்ணலாம், இனிஷியேட் பண்ணலாம். பட் வைஸ் பிரசிடென்டோட மட்டும் ராஜ்யசபால மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியும். சோ அதுதான் 1/4 இனிஷியேஷன் ஆஃப்டர் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இதற்கு அடுத்ததாக நான் மென்ஷன் பண்ணக்கூடியது இந்த ஆர்டிகல்ல வந்து ஆர்டிகல் 63 வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இட் ஸ்பீக் அபவுட் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டிகல் 64 என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஃபார் ராஜ்யசபா. சோ அப்படியே கனெக்டிவிட்டியோட வரும். ஆர்டிகல் 65 discharge of functions of president in contingencies like casual vacancies and other conditions ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா discharge of functions vice president act as president not more than 6 month அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப வைஸ் பிரசிடென்ட் தற்காலிகமாக பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். சரிங்களா? if the vice president act as president, he he has the power is equal to president and salary equal to the president. சரிங்களா? சோ வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா அவர் வந்து தற்காலிகமா பணிபுரியும் பொழுது பிரசிடென்ட்க்கு இருக்கக்கூடிய சாலரியும் பிரசிடென்ட்க்கு கூடிய பவரும் அவருக்கு இருக்கும் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். then article 66 election of the vice president, it must be indirect election. so indirect election சொல்லிருப்பாங்க, which article 66 of 1 said that indirect election அப்படி நம்ம சொல்லலாம். so after that 66 of 1 வந்து indirect election சொல்லுது. then the electoral college only included in the member of parliament which including nominated members in the both house called Lok Sabha as well as Rajya Sabha. so அதான் இங்க சொல்லிருக்காங்க. then article 67 speaks about the term of vice president. it's clearly defined. 5 years is the term அப்படி நம்ம சொல்லிருப்போம். சரிங்களா? he can be re-elected many times அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி nothing like USA மாதிரி 2 டைம் தான் எலெக்ட் பண்ணுங்கிற ரூல்லாம் எதுவும் கிடையாது. he can number of times வந்து எலெக்ட் ஆகலாம். then 68 time holding to fill the vacancy அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. time holding to fill the vacancy nothing but if the vice president post is vacated, it must be
refilled within the 6 months. சரிங்களா? ஒரு வைஸ் பிரசிடென்ட்டோட போஸ்டிங் வந்து காலி ஆகுதுன்னா 6 மாசத்துக்குள்ள திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணிரணும் அப்படிங்கறத பத்தி பேசுறது தான் டைம் ஹோல்டிங் த பத்தி பேசுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 69. ஆர்டிகல் 69 speaks about oath and affirmation of vice president. It was given by president of India அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? if he is not, அவர் இல்லனா சீஃப் ஜஸ்டிஸ்க்கு நம்ம மூவ் ஆகலாம். சரிங்களா? சோ அந்த 99% வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கணும் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? சோ oath and affirmation சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 70. சரிங்களா? ஆர்டிகல் 70 functions in other contingencies அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதர் கண்டிஷன்ஸ், மேற்கொண்ட காரணங்கள் இல்லாம வேற ஒரு காரணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவர் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. then the article 71 nothing but matters related to the election of president as well as vice president. பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்றது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 71. let us compare vice president with president of India. சரிங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸிகியூட்டிவ் சீஃப்னு சொல்றோம். சரிங்களா? சோ எக்ஸிகியூட்டிவ் சீஃப் இவர் வந்து எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு மென்ஷன் பண்றோம். சரிங்களா? சோ அதே மாதிரி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 35 ஏஜ் குவாலிஃபிகேஷன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டட் டு லோக்சபா குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சேம் citizen of India 35 years related to Rajya Sabha qualification சொல்லுவாங்க. So 5-year term for president as well as 5-year term for vice president, 5 lakh per month salary for president, 4 lakh per month for என்னங்க வைஸ் பிரசிடென்ட் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் இதுல கொடுத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி நம்ம சொல்லலாம். சோ let us compare with the president as well as vice president அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இப்ப இந்த ஆர்டிகல் தான் வைஸ் பிரசிடென்ட், எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன், டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எலெக்ஷன், டர்ம், டைம் ஹோல்டிங் ஆஃபீஸ், oath and affirmation, contingency and matters related to the election அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் பத்தி இன்னும் ஒரு விஷயம் நம்ம கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரோட இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து எப்பயுமே ராஜ்யசபால தான் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டரோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா எந்தெந்த ஆர்டிகல் ரிலேட்டடா நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 52 இருந்து 78 இருக்கிறது எல்லாமே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பத்தி பேசக்கூடியது. ஸோ அப்போ அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம வந்து பிரசிடென்ட் பார்த்தோம், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து அட்டார்னி ஜெனரல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இது எல்லாமே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியா இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பிரைம் மினிஸ்டரோட ரோல் என்ன அப்படின்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு பார்த்திருப்போம், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஒரு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருஷம் டேர்ம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் 5 years டேர்ம். சரிங்களா? 5 ஆண்டுகள் வந்து டேர்ம் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இவர் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஹெட் ஆஃப் த கேபினெட், கேபினெட்டோட ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் த கேபினெட்? கேபினெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அமைச்சர்களை கொண்ட ஒரு அவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மினிஸ்டர்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதுல ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் மினிஸ்டருக்கு தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். இந்த டீம் பாத்தீங்க அப்படின்னா அட்வைசரி ரோல் இருக்கும். அட்வைசரி ரோல் யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்க்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ரோல் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஹெட் ஆஃப் த கேபினெட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் த அதே மாதிரி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னாலும் பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்லலாம். சரிங்களா? தென் டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி we know the executive head of the government, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் சொல்லுவோம். சரிங்களா? பட் டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம். வாட் இஸ் த மீனிங் ஃபார் த டி ஃபேக்டோ? டி ஃபேக்டோனா ரியல் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ அப்ப the real executive of the union government is prime minister அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப கான்ஸ்டிடியூஷனலா மென்ஷன் பண்ணியிருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் பிரசிடென்ட் மென்ஷன் பண்ணாலும் அதோட ரியல் எக்ஸிகியூஷன் யாரால பண்ணப்படுது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டர் வாஸ் நேச்சுரலி லீடர் ஆஃப் த ஹவுஸ் பிலாங்கிங் டு த ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ். இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து லோக்சபால இருந்து வரலாம், ராஜ்யசபால இருந்து வரலாம். லோக்சபால டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து ராஜ்யசபா. சரிங்களா? சோ அப்ப ராஜ்யசபால நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபால இருந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் நம்ம மென்ஷன் பண்ணலாம். they are elected by the MLAs நால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப எய்தர் ஆஃப் த ஹவுஸ்ல இருந்து வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப இவர் இன்கேஸ் வந்து லோக்சபால இருக்காருன்னா லோக்சபாவோட லீடர் ஆஃப் த ஹவுஸ், ராஜ்யசபால இருந்தாங்கன்னா ராஜ்யசபாவோட லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. the portfolio of the ministers recommended by
பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ அஃபர்மேஷன் எடுக்கும் போது கேபினெட் ஃபார்ம் பண்ணும்போது பிரசிடென்ட் கிட்ட ஒரு அட்வைசரி ஒரு நோட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா மினிஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி பத்தி வந்து பேசுவாங்க. அப்ப மினிஸ்ட்ரியில இந்த மினிஸ்டர் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கணும், இந்த மினிஸ்டர் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்களை அப்பாயின்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் மினிஸ்டர் இவர் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷனை பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ரிவேட்டிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரை மினிஸ்ட்ரியில இருந்து ரீஆர்கனைஸ் பண்ணி அவரை வந்து என்ன பண்ணலாம், டிப்ரிவேட் பண்ணலாம் அல்லது பதவி இழப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலும் அந்த ரைட்ஸும் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதான் போர்ட்ஃபோலியோ ஓரியன்டா இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னா பிரைம் மினிஸ்டருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் தி சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ சீஃப் ஸ்போக் பர்சன் நத்திங் பட் he can answer the any questions regarding the union executive அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனியன் கவர்மெண்ட் தொடர்பாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ஒரு சீஃப் ஸ்போக் பர்சன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வேற என்ன ஒரு விஷயம் அப்படின்னா he worked as a connector. He worked as a connector between cabinet as well as president. பிரசிடென்ட்டுக்கும் அதே மாதிரி கேபினெட்டுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறாரு. act as bridge between the two factors called cabinet as well as president. ஸோ உங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையும் இருந்து செய்யறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஹி நேச்சுரலி சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் நத்திங் பட் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு திட்ட அமைப்புக்கு வந்து இவர் வந்து தலைவராக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நித்தி ஆயோக் தான் நமக்கு தெரியுது, கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. தென் தி சேர்மன் ஆஃப் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் நத்திங் பட் தேசிய ஒருமைப்பாட்டு குழு அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அப்போ தேசிய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு இவர் தான் தலைவர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கரண்ட் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு ஆல்சோ ஒர்க்ட் as interim prime minister for India அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் ரிலேட்டிங் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் ரிலேட்டட் ஆர்டிகல் 75 ஸ்பீக் அபவுட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி பேசும்போது இதுலயும் பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்போ மினிஸ்டர்ஸோட சேர்ந்து தான் அவரோட ஆர்டிகல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது அதுல ஒருத்தரை வந்து பிரைம் மினிஸ்டரா அப்பாயின்ட் பண்ணுவாங்க when the government has the majority. ஸோ மெஜாரிட்டி சீட்ஸ் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சிருது, அதுல எந்த ஒரு பார்ட்டி மெஜாரிட்டி சீட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூப்பிடுவாங்க. அப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது பிரைம் ஃபேக்டராக பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அப்போ பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க சரிங்களா, டு சப்போர்ட் திஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவோம், அதாவது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஆஃப்டர் தட் ஆர்டிகல் 78 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது he has to furnish the information regarding any executive actions to பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தேவையான இந்த நிர்வாக தகவல்களை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் த டியூட்டி ஃபார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ ஆஃப்டர் தட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎம்ஓ? ஸோ பிஎம்ஓ நத்திங் பட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா. இது ஒரு செக்ரட்டேரியட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டா இருக்கலாம். இனிஷியலி 1947 கிரியேட் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்னு கிரியேட் பண்ணாங்க. அதாவது பிரதமர் அலுவலகம் அந்த மாதிரியான ஒரு இதுல இருந்துச்சு, செயலகம், பிரதமர் செயலகம்னு இருந்துச்சு. பின்னாடி 1977 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து இட் சேஞ்ச்டு பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி மாத்துது சரிங்களா. பிஎம்ஓ பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக தகவல்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிஎம்ஓட அத்தாரிட்டிஸ், ஆர்டர்ஸ் இது எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டரோட மேற்பார்வையில் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. தென் மொரார்ஜி தேசாய், சரண் சிங், விபி சிங் இவங்களாம் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாநிலத்துக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த ஃபேக்டர் அடிப்படையில் பாம்பேவோட சீஃப் மினிஸ்டர் எஸ்டைல் சீஃப் மினிஸ்டர் அந்த மொரார்ஜி தேசாய் பிகேம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா.
உத்தரப்பிரதேசில் சரண் சிங் சீஃப் மினிஸ்டரா இருந்து இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. உத்தரப்பிரதேசில் விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனவர். அதே மாதிரி PV நரசிம்மராவ் ஆந்திர பிரதேசத்துக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்து இந்தியாவுக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனவர் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து HD தேவகவுடா கர்நாடகாவுக்கு வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்து as well as இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துக்கு வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ கன்சிக்யூட்டிவ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடுத்தடுத்த பிரைம் மினிஸ்டரா ரொம்ப நீண்ட காலமாக இருந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இப்போ எலெக்ட் ஆயிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் BR அம்பேத்கர் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. சரிங்களா? டாக்டர் BR அம்பேத்கர் கம்பேர்ட் த ஆபரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டு த பிரசிடென்ட் ஆஃப் USA. பிரசிடென்ட் ஆஃப் USAவோட ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பாரு. அதாவது பார்க்கறதுக்கு இந்தியாவில இருந்து பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாலும் யூஎஸ்ஏல இருந்து பிரசிடென்ட்னு சொன்னாலும் அதோட நேம் தான் வேற வேற. சரிங்களா? ஆனா அவங்களோட ஆபரேஷன் வந்து சிமிலரா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருந்தாலும் ஆனா இந்தியாவில வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் அத்தாரிட்டி ஓரியன்டா நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா டு அசிஸ்ட் த பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குன்னு ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 75ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹவவர் 74ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எய்ட் அண்ட் அட்வைஸ். வாட் இஸ் த மீன் பை அட்வைஸ்? ஸோ த ஃபங்க்ஷனல் அட்வைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் அட்வைசஸை யார் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது பிரசிடென்ட் கொடுக்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஹியர் வி ஹேவ் டூ கான்ஃபிளிக்ட், ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். த்ரூ 42nd அமெண்ட்மெண்ட் 1976 the advices given by the council of ministers should binding the president அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து கொடுக்கக்கூடிய அட்வைசஸ் வந்து பிரசிடென்ட்டை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. However 44th amendment 1978 replaced the reconsideration for the பிரசிடென்ட் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அட்வைசஸை பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எம்பவர் பண்ணாங்க. ஸோ அப்போ 44th amendment 1978 empowers the president can resend the consideration or resend the advices of கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுத்த அட்வைசஸை ரீசென்ட் பண்ணலாம், உங்களுக்கே திருப்பி அனுப்பலாம், ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுதான் 42nd அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 75 ப்ரொவிஷன் ஆஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ப்ரொவிஷன் ஆஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மினிஸ்டர்ஸை எப்படி நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் ஆர்டிகல் 75 ஸோ மினிஸ்டர்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லும்போது பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர். தென் பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த போர்ட்ஃபோலியோ ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுப்பாரு. சரிங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன் படி அதர் மினிஸ்டர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஆர்டிகல் 75 ஆஃப் 2ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேர்ம், ஒரு மினிஸ்டரோட டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. மினிஸ்டருக்குன்னு ஸ்பெசிஃபைடு டேர்ம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மினிஸ்டர்ஸோட டேர்ம் ஸ்பெசிஃபைடாக கிடையாது. ஸோ மினிஸ்டர் ஷல் ஹோல்ட் த ஆஃபீஸ், மினிஸ்டர் ஷல் ஹோல்ட் த ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர், மினிஸ்டர் ஷல் ஹோல்ட் த ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பிரசிடென்ட் விரும்புகிற வரை அவர் வந்து மினிஸ்டரா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 75 ஆஃப் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எய்தர் ஆஃப் த ஹவுஸ்லயும் மெம்பர் கிடையாது, லோக்சபாலையும் மெம்பர் கிடையாது, ராஜ்யசபாலையும் மெம்பர் கிடையாது. அவரை வந்து ஒரு மினிஸ்டர் ஆக்க முடியுமானா முடியலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மினிஸ்டரா அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் நாட் எ மெம்பர் இன் எய்தர் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. he continued his term up to 6 months. சரிங்களா? 6 மாதங்கள் வரைக்கும் தான், 6 அடுத்தடுத்த
மாதங்கள் வரைக்கும் தான் அவரால் மினிஸ்டரா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவி இழந்துருவார். அதுக்குள்ளார ஒரு எலெக்ஷன்ல நின்று அவர் வந்து மெம்பர் ஆயிட்டார் அப்படின்னா he can continue the ministership அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஆர்டிகல் 75ல சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 2 பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 3 கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the council of ministers collectively responsible to the lower house, nothing but the house of people, Lok Sabha. So Lok Sabhaவுக்கு collectively responsible அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 75 of 4 வந்து oath and affirmation பத்தி பேசுது. 75 of 5 வந்து he continued the 6-month function பத்தி பேசுது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து 75 of 6 salaries of the ministers, it was described by parliament தான் முடிவு பண்ணும் salaries பத்தி அப்படி நம்ம சொல்லலாம். so 91st amendment 2003 எதை பத்தி பேசுது? 91st amendment 2003 எதை பத்தி பேசுதுன்னா the total number of ministers cannot exceed the 15% of the லோக் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லோக் சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல 15%க்கு மிகாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புரிதலுக்காக நம்ம வச்சுக்கலாம், லோக்சபால 500 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 எம்பி இருக்காங்கன்னா அதுல 15% அப்படின்னு எடுத்துட்டோமா வந்து 75 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்பா 75க்கு மேல மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது. நாளைக்கு சேஞ்ச் ஆகலாம். however 91st amendment 2003 describes the ceiling percentage 15 of Lok Sabha அப்படின்னு நம்ம சொல்லலாம். the number regarding the number of ministers அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? so after that 75 of 6 வந்து salaries அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? so salaries is decided by the Parliament of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். so அடுத்தது ஆர்டிகல் 77 conduct the business of government of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். so conduct of business of government of India அப்படின்னு நம்ம சொல்றோம். so what is mean by business here? the business nothing but the assigned work of minister by the president. சரிங்களா? ஒரு president ஒரு மினிஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்டு ஒர்க்கை நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா கண்டக்ட் த பிசினஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுல வேற என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா the executive actions, all executive actions under the name of president. ஸோ பிரசிடென்ட்டோட நேம்ல தான் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஸோ இதுல நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? ஆர்டிகல் 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். we already discussed about the prime minister should furnish the information regarding the executive actions to the president of India. சரிங்களா? next ஆர்டிகல் 88 rights of ministers as respect houses ன்னு சொல்றாங்க. சரிங்களா? so rights of minister as respect houses னா nothing but ஒரு மினிஸ்டரா இருக்கிறவரு லோக்சபால தான் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. he has the power to participate or take place in the actions of the either of the house. சரிங்களா? லோக்சபால எலெக்ட் ஆன ஒரு மினிஸ்டர் வந்து ராஜ்யசபாவுக்கு போகலாம், ராஜ்யசபால எலெக்ட் ஆன மினிஸ்டர் லோக்சபாவுக்கு வரலாம். ஆனா ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் அவங்க ரெஸ்பெக்டிவா எந்த ஹவுஸ்ல எலெக்ட் ஆனாங்களோ அங்க மட்டும் தான் இருக்கும், அதர் ஹவுஸ்ல அவருக்கு வந்து இருக்காது. அப்படின்னா ரெண்டு ஹவுஸ்ல ஒரு ஹவுஸ்ல தான் உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். he can be a part of the house அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. these are all the functions of council of ministers. the cabinet minister categories அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். so what is the meaning by the cabinet minister categories அப்படின்னு நம்ம சொன்னா so the minister categoriesலயே மூணு டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? so அப்போ union ministers or central minister are classified into the three part. the first part is cabinet minister, the second part MOSI, the third part is MOS. so MOSI means independent minister அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப கேபினெட் மினிஸ்டர், இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர்னு சொல்லி மூணு டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட அத்தாரிட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். so now cabinet ministers, the nucleus of the administration அப்படின்னு வந்து சொல்றாங்க. so nucleus of the administration nothing but ஒரு செல் அப்படின்னு சொல்லி இருக்கு. நார்மலா ஒரு ஹியூமன் செல் ஆர் அனிமல் செல் இருக்குன்னா அதோட நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். the basic functional unit அப்படின்னு நம்ம சொல்லலாம். so அப்ப cabinet minister is the basic functional unit of the union government அப்படி நம்ம மென்ஷன் பண்றோம். so the bill originated, the financial bill originated from the cabinet அப்படின்னு நம்ம சொல்லலாம். so எப்பயுமே finance bill வந்து cabinetல இருந்து originate ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. finance bill வந்து most important bill அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். so then the cabinet recommendations, so cabinet give the recommendation regarding the policy making principles to the president of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். so what is the need here to make the policy making அப்படின்னா welfare of the state, so welfare of the state and the development of the state அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. to make the state into the competitive world அப்படின்னு நம்ம சொல்லலாம். so அப்ப உலகத்தரத்தில் இந்திய நாட்டை முன்னேற்றுவதற்கு தேவையான கொள்கை முடிவு பாலிசி பிரின்சிபிள்ஸை
ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னோமா நம்ம கேபினெட் மினிஸ்டர்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த கேபினெட் மினிஸ்டர் தே ஹேவ் டிவைடட் இன்டு தி பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேஷனல் ரெக்கமெண்டேஷன்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். தென் the cabinet committees or cabinet minister has the different variety of powers: political affairs, economic affairs, parliamentary affairs, security affairs, accommodation, இந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரைசேஷன் அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பேசிக் ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷன்ஸோட. சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிளா சொன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹை அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பாலிசி மேக்கிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் கால்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தென் லெட்ஸ் மூவ் ஆன் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வாட் இஸ் த மீனிங் ஃபார் த இண்டிபெண்டன்ட் த MOS நெய்தர் அசிஸ்ட் எனி மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த மினிஸ்ட்ரியும் they are not ready to assist the minister னு சொல்லுவாங்க. they have separate portfolio but the powers is not equal to cabinet. ஸோ கேபினெட் மீட்டிங் அல்லது கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான பவர் இவங்களுக்கு இருக்காது. ஆனால் பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. unless they invited to the cabinet meeting they are not able to the part of the cabinet meeting அப்படின்னு நம்ம சொல்லலாம். So what is the need for the cabinet meeting? ஸோ கேபினெட் மீட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு பாலிசி மேக்கிங் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காண்டிஜென்சி சுச்சுவேஷன் சொல்லலாம். ஸோ ஒரு எப்படி சொல்லணும்னா நாட் வெல் சுச்சுவேஷன் சொல்லலாம், அல்லது அடுத்த பர்டிகுலர் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய டிஸ்கஷனாக இருக்கலாம். அதுக்கு வந்து கேபினெட் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. கேபினெட் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டோமா இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் கேபினெட் மினிஸ்டரோ அவங்க எல்லாம் ஆப்வியஸாகவே அங்கே வந்துருவாங்க. ஆனால் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் வந்து யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்களோ ஸோ இன்வைட் பண்ணால் மட்டும் அந்த மீட்டிங் வந்து வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் கால்ட் if invited அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? they can attend the cabinet meetings if they are invited அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கூடிய கான்செப்ட். they have function independently. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தென் டெபுட்டி மினிஸ்டர் நத்திங் பட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் they have assisted either ministers அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? the assistant minister னு சொல்லுவாங்க ஆர் MOS IAO அல்லது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட்டையோ அல்லது கேபினெட் மினிஸ்டர்ஸையோ அசிஸ்ட் பண்ணக்கூடிய டெபுட்டி மினிஸ்டர்ஸா இவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. they have no power to participate in the cabinet committee meetings அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கேபினெட் கமிட்டி மீட்டிங்ல இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ let us move on the kitchen cabinet. So what is the need to form the kitchen cabinet அப்படின்னு சொல்லலாம். kitchen cabinet is a small inner cabinet into the vast cabinet. So அப்ப அந்த பெரிய கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்னர் கேபினெட் தான் kitchen cabinet அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பிரிஸ்கிரிப்ஷன் படி மென்ஷன் பண்ணமா பாத்தீங்கன்னா 15 to 20 members can form the kitchen cabinet அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. however பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். சரிங்களா? he was the former president of USA அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். former president of USA who was the person who initiated the kitchen cabinet ideology. so FD Roosevelt அவரோட பேர் அப்படி நம்ம சொல்லலாம். so kitchen cabinet consists of small number of important cabinet ministers அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அததான் நம்ம சொல்லிருப்போம். kitchen cabinet also known as inner cabinet அப்படி நம்ம சொல்லலாம். so then the cabinet committees, what is the need for the cabinet committees? Cabinet committees have such role for the specific function. for example parliamentary affairs committee அப்படி நம்ம சொல்லலாம். parliament's affair cabinet committee. so that cabinet committee can remodify or make policies regarding to the functions of parliament அப்படி நம்ம சொல்லலாம். so அப்படி பார்க்கும்போது cabinet committee has particular objective. ஒரு கமிட்டி ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்கோம் அப்படி நம்ம சொல்லலாம். இது வந்து பார்லிமெண்டரி கமிட்டி கிடையாது, நம்ம அது தனியா நம்ம பார்க்கலாம். so 1994ல தான் cabinet committees இனிஷியேட் பண்ணாங்க. it consists of 13. then 2013 the cabinet committee reduced to 10. then 2019 it reduced into 8 அப்படி நம்ம சொல்லுவோம். at present there are 8 committees, 8 cabinet committees there அப்படி நம்ம சொல்லுவோம். so then the political affairs, so political affairs committee is the super cabinet. so the political affairs cabinet committee consists of larger powers compared to any other committee. so that is considered as super committee அப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? so அப்ப cabinet committees அல்லது யூனியன் cabinet ministers தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். so அப்ப union ministers can be divided into three parts, that is called cabinet minister of state independent and ministers of state that nothing but deputy minister அப்படி நம்ம சொல்லலாம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து பார்க்க போறோம். சரிங்களா? AGI அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன
அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு லீகல் அட்வைசர் தேவை, அதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டிகல் 76 டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த ஆஃபீஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மோஸ்ட் சிக்னிஃபிகண்டான ஆர்டிகலாக நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ அட்டார்னி ஜெனரல் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இட் வாஸ் ரெக்கமெண்டட் பை த கேபினெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் recommend the Attorney General of India, and the President of India is the authority to appoint the Attorney General of India. So that was the appointment procedure for AGI அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that the qualification related to Attorney General of India. So the qualification related to Attorney General, the Attorney General should be the citizen of Government of India. ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்திய குடிமகனாக அவர் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. தென் த குவாலிஃபிகேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு தி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குமோ அந்த குவாலிஃபிகேஷன் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஹவவர் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறத நம்ம இன்னும் கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோமா, ஹி ஷுட் பி சர்வ்டு as an advocate either in high court or a supreme court for 10 years. 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா he should be served 5 years as the judge of high court. high courtல ஜட்ஜா 5 years வந்து சர்வ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா he is the person is able to appointed as Attorney General of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா ஆர் த எமினன்ட் பர்சன் ரெக்கமெண்டட் பை த பிரசிடென்ட். சரிங்களா, ஸோ எமினன்ட் பர்சன் வேற யாராவது இது இல்லாத ஒரு எமினன்ட் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களே என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த குவாலிஃபிகேஷன் ஃபார் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ த ஆஃபீஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் விச் மென்ஷன் இன் த ஆர்டிகல் 76, Attorney General of India appointed by the President. The qualification is related to the Judge of Supreme Court, nothing but 10 years advocate practice or a 5-year Judge of the High Court. Now the term was not fixed. சரிங்களா, why? ஸோ ஏன் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா he should be a legal advisor to the government. ஸோ அப்போ லீகல் அட்வைசர்ஸாக சொல்லும்போது இவருக்கான சேலரியும் ஃபிக்ஸ் பண்ணி கிடையாது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேர்மும் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, he can resign his office to writing to president. பிரசிடென்ட்க்கு வந்து அவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அனுப்பிச்சு அவர் ரெசிக்னேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ ஆனாலும் அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம்ல, அதாவது இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் 1/4 இனிஷியேஷன் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டியூரிங் த பிளஷர்னு வேணா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ டியூரிங் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் த டியூட்டிஸ் ஆஃப் AGI இஸ் லீகல் அட்வைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, லீகல் அட்வைசர்ஸ் அப்பியர் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பிஹாஃப் ஆஃபா இவர் வந்து அப்பியர் ஆகிறான். ஹி கேன் அப்பியர் இன் ஹை கோர்ட் ஆஸ் வெல். ஸோ ஹை கோர்ட்லயும் யூனியன் கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து அப்பியர் ஆகலாம்னு சொல்லலாம். ஸோ பர்டிகுலர்லி இந்த ஆர்டிகல் 143. ஸோ பிரசிடென்ட் கேன் சீக் த அட்வைஸ் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல அந்த அட்வைஸ்க்கு வந்து அப்பியர் ஆகக்கூடியவர் வந்து அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ அட்டார்னி ஜெனரல் இஸ் அசிஸ்டட் பை சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, 2 சொலிசிட்டர் ஜெனரல் பிளஸ் 4 அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல் எதுலையும் கொடுக்கல. ஸோ சொலிசிட்டர் general is not mentioned in the Constitution of India. So it created by the order அப்படின்னு நம்ம சொல்லலாம். So however Solicitor General is the assistant to Attorney General of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, so after that government level இருக்கக்கூடிய law oriented இருக்கக்கூடிய operations, the law making operations or law oriented operations were taken by the Ministry of Law, nothing but under the portfolio of Minister of Law. So சட்டத்துறை அமைச்சர் இதை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா MC Setalvat was the first Attorney General of India அப்படின்னு சொல்லுவாங்க. He served for 13 years, nothing but from 1950 to 1963 ன்னு சொல்லலாம். So after that now 15th Attorney General KK Venugopal extended up to this time. So 2017ல இருந்து இப்போ வரைக்கும் இவர் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னா அட்டார்னி ஜெனரலா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். The articles related to Attorney General of India, Article 76 speaks about the Office of Attorney General of India, which he performance related to the legal advisor அப்படின்னு நம்ம சொல்லலாம். So legal advisor to the union government, he was appointed by the president அப்படின்னு நம்ம சொல்லலாம். So article 88 rights of attorney general.
writes Attorney General as respect houses. So Attorney General Parliament of India இருக்கக்கூடிய Parliament of India இருக்கக்கூடிய so Lok Sabha Rajya Sabha ரெண்டு ஹவுஸ்லயே இவர் வந்து he can be a part அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இவர் ரெண்டு அவைக்கும் போய் அந்த மீட்டிங்ல அமரலாம்னு சொல்லலாம். ஆனால் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் அவருக்கு வந்து கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனாலும் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு என்ன பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குமோ அதை வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்றாங்க. ஸோ ஆர்டிகல் 105ல கொடுத்துருக்காங்க வித்தவுட் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் அவருக்கு வந்து என்னங்க கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கணும். ஸோ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட ஒரு பார்ட்டு கிடையாது. ஸோ ஆனால் இவர் பற்றின முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ எப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்படி ஒரு தனி செக்ஷனோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தனி செக்ஷனும் ஸோ அது மாதிரி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்ங்கிறது ஒரு தனி செக்ஷன். ஸோ நாம ஏன் யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் தான் வந்து பேலன்ஸ் இருக்காரு. ஸோ அப்போ அதனால அதோட கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ அதன் அடிப்படையில் ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ த ஃபைனல் ஒன்னா நம்ம பார்க்கறது வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி லைக் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் as well as finance commission as well as எலெக்ஷன் கமிஷன். இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டியை நம்ம சொல்லுவாங்க which was mentioned in the கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதில் மென்ஷன் பண்ணும்போது he is a watchdog of Indian post அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ watchdog of Indian post அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய நிதியின் பாதுகாவலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ watchdog of Indian post அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ he can perform or make the reports regarding the state and the union government அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டேட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் ரெண்டு இருக்கும். சரிங்களா? அவங்களோட கார்பரேஷன் அப் டு கார்பரேஷன் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், தென் கம்பெனிஸோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், யூனியன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பிரசிடென்ட் வாஸ் த அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் இம்பீச்மெண்ட். ஸோ இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் பிரசிடென்ட் கேன் இம்பீச் த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரசிடென்ட் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரே இம்பீச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெசிக்னேஷன் ஆஃப் சிஏஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ரிலேட்டட் டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க? எப்படி கன்சிடர் பண்ணனா ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா பார்லிமெண்ட்ல வந்து அவரை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இம்பீச் பண்ணுவாங்க. அதே சிமிலர் மெத்தட் இந்த இடத்துல சிஏஜிக்கு வந்து பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் பண்ணலாம். 1/4 இனிஷியேஷன் இந்த எதர் ஆஃப் த ஹவுஸ், 2/3 ஆன்டி மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? டேர்ம் பார்த்தீங்கன்னா 6 years டேர்ம் ஆர் 65 ஏஜ் விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது 65 ஏஜ் ரெண்டுல எது முன்னாடி வருதோ அதன் அடிப்படையில் இவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து salaries allowances is mentioned by பார்லிமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. the salary must be equal to the judge of supreme court அப்படின்னும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டியூட்டிஸ் ஆக்ட். the parliament of India created duties and powers of CAG in 1971 as well as in 1976. 1971-76 அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு காலகட்டங்கள்ல டியூட்டிஸ் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதன் காரணமாக தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஏஜி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டி இன் யூனியன் கவர்மெண்ட் அல்லது இன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அத்தாரிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் யார் அப்படின்னா சிஏஜி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அது சொன்னது யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்டிகல் 148 describes appointment and impeachment of CAG ஓட அப்பாயின்மெண்ட் இம்பீச்மெண்ட் பத்தியும் பேசுது. ஆர்டிகல் 149 ஸ்பீக் அபவுட் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் பத்தி பேசுது. ஆர்டிகல் 150 ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பத்தி பேசுது. ஸோ ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பத்தி பேசுது. தென் வந்து ஆர்டிகல் 151 சிஏஜி ரிப்போர்ட் பத்தி பேசுது. சிஏஜி ரிப்போர்ட் கேன் பி டிவைடட் இன்டு தி 2 பார்ட். ஆர்டிகல் 151 of 1
union report submitted to president submitted in the parliament, and 151 of 2 state report submitted to governor submitted to the legislature அப்படி நம்ம சொல்லலாம். So அப்போ it can be divided into the two part of report, union report as well as the state government report, respectively submitted to the president as well as governor. They are submitting parliament as well as the legislature of the state அப்படி நம்ம சொல்லலாம். So these are all the powers and privileges of the controller auditor general அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? CHE அப்படி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். The first CHE of India is Narahari Rao. சரிங்களா? First at present 14th CHE Girish Chandra Murmu was the person who appointed as a CHE அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.